ஹாய் இல்லை வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது கோஸ்ட் தமிழ் கேமிங். நம்ம வீடியோ வர பார்த்தீங்கன்னா ஸ்கேரி டீல்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. வாங்க வளர நம்ம செவன் கேம் போர்டுக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு ஒரு பணம் பெட்டி கிடைக்குதா, என்ன கிடைக்குதுன்னு பார்த்தலாம். 2 முட்டை அடி, 2 முட்டை வச்சு என்ன பண்ண போகிறேன், இது கொடுத்தலாம், கேக்கை கொடுத்தலாம். அடப்பாங்க அடி, இந்த கேக்கு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வந்து பஞ்சு முட்டை மூஞ்சி தான் அடிக்க முடியும். சரி விடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம போய்ட்டு அடுத்த 5 சாப்டர்ஸ் முடிச்சிடலாம். அந்த பார்ட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்துட்டு புரியும் உங்களுக்கு, இந்த கேம் கான்செப்ட் புரியும் நல்லா. இப்போ இதில் ஏகப்பட்ட சாப்டர் இருக்கு கைஸ். இதில் ஏகப்பட்ட சாப்டர் முடிக்கணும். அதை பண்ணலாம், நம்ம சீக்கிரமாக பண்ணலாம் கைஸ். இப்போ வந்துட்டு இப்போ அடுத்த 5 சாப்டர்ஸ் பண்ணலாம். ஃப்ரீ தி கேட் அந்த பூனையை விடின்னு போட்டுருக்கான். இப்போ என்னன்னா மிஸ் சிட்டியோட அதாவது பஞ்சு முட்டையோட கொடுறதுக்கு எல்லையே இல்லை. அவர் வந்து அப்பாவையான பூனையை பிடிச்சி வச்சிருக்கா அப்படின்றான். பார்த்தீங்களா கைஸ், இந்த பூனை வந்து மிஸ் இந்த பஞ்சு முட்டாயை ஒரு பாவமான பூனை இருக்கு பாருங்க கீழே, அது அப்பாவையான பூனையை பிடிச்சி வச்சிருக்கு. பார்த்து சொல்லு, இந்த பூனையெல்லாம் வெளியில விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடூரமாக பேசிட்டு இருக்கு. இந்த மிஸ்டி இருக்கே, அந்த மிஸ்டியை பிடிச்சி மண்டையில் கொண்டு விடுவோம் கைஸ். இந்த பஞ்சு முட்டாயை வச்சுக்கிட்டு பாருங்க, எவ்வளோ ஒரு மஞ்சு முட்டை வச்சிருக்காரு. எடுத்துகிட்டு போய் விற்று சாசம் சம்பாதிக்கிறத விட்டு இந்த பூனையெல்லாம் கடத்தி வச்சிருக்கு பாருங்க கைஸ். இருங்க போய்ட்டு இந்த பெல் அடிச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்றலாம். இந்த பெல் அடிச்சு வந்துட்டு யாரா அந்த லூஸ் பெல் அடியா சொல்லிட்டு கீழே வர சொல்லிட்டு அதுக்கு நம்ம மேலே போய்ட்டு ஏறி மேலே போய்ட்டு இந்த பூனையை காப்பாற்றி விட்டுலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம ஒரு கீ தேடணும் கைஸ். ஒரு கீ வேணும் நம்மளுக்கு. அதாவது ஒரு ஹார்ட் ஷேப்போ ரெட் கலர் கீன்னு நினைக்கிறேன். ரெட் கீயா என்னன்னு தெரியல, அது ஒரு கீ ரெட் கலரில் காணும். இருங்க அந்த கீயை மட்டும் தேடி கண்டுபிடிக்கணும். நம்ம எங்கே இருக்குன்னு தெரில. எங்கே இருக்குது இது இங்கே ஒரு கதவு இருக்குது பூட்டு போட்டு. என்ன கைஸ் இது ஓப்பன் பண்ணணுமா என்ன, ஓப்பன் பண்ணாலும் தெரில. இதுக்குள்ளே ஒரு வேலை பூனை இருக்குமான்னு தெரில. சுடுங்க கைஸ். இப்போ வந்துட்டு பாருங்கள், டார்ச் ரூம்னு ஒரு ரூம் வந்துட்டோம். இங்கே தான் பூனை இங்கே தான் வச்சிருக்கு. இங்கே பாருங்கள் சாவி இங்கே இருக்குது. பார்த்தீங்களா கைஸ், பூனையை கடத்தி வச்சிருக்குன்னு. இப்போ வந்துட்டு நம்ம ஜாக்கிரதை கைஸ். ஏன்னா தெரியுமா கருத்து வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம பூனை திறந்தோடனே மிஸ்டேக் தெரிஞ்சிடும். அதாவது ஓடி வந்துடும். எஸ்கேப் ஆகிறதுக்காக வழி பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா வந்துட்டு இந்த டக்குன்னு ஓடி வர வாய்ப்பு இருக்குது. என்ன வேகத்தில் வரும் உங்களுக்கே தெரியும் கைஸ். பாருங்கள், பூட்டு திறந்தோன்னே எப்படி வரும் பார்த்தீங்களா. ஓசியில் சோறு போகிறோம் ஓடி வரும் பாருங்கள். இப்போ எப்படி வருது பாருங்கள். ஓர பூனை கையில் வச்சுருக்கான். ஓடு இப்போ ஓசியில் சோறு போடுவாங்களே, வாங்க ஓசியில் சோறு அப்படிங்குவாங்க பாரு. அது மாதிரி அது மிஸ்டி, அது பஞ்சு மிட்டாயி. இப்போ வந்துச்சு பாருங்கள், வெளியே வந்துச்சு பாருங்கள். பூனையை கடத்தி தூக்கிட்டு போயிட்டியாடா அப்படின்னு கற்றுது. அதை பாருங்கள், பார்த்தீங்களா அது மிஸ்டி கொடுறத எப்படி பாருங்கள். மண்டையை பாருங்கள், பஞ்சு மிட்டாயை மனுச்சுக்கிட்டு எப்படி நிற்கிது பாருங்கள். ஓகே கைஸ், என்னடா வந்து ரேட் பண்ணுறப்படா இருந்துரு, அதெல்லாம் பண்ண முடியாதா. இப்போ டான்ஸ் போடு டான்ஸ் ஆடு. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு அடுத்த இது இப்போ வந்துட்டு மிஸ்டியோட பர்த்டே வாணிக்கு அதை வந்துட்டு கெடுக்கணுமா. ரொம்ப அந்த ஸ்கூலில் மற்ற பசங்களை சந்தோஷத்துக்கு திருடுற மாதிரி அதை சந்தோஷத்தை திருடணுமா, கெடுத்து விடணுன்றாங்க கைஸ். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அந்த மிஸ்டி பசங்களெலாம் பிடிச்சி ஸ்கூலில் வச்சு அடிச்சுட்டு இங்கே பார்த்தீங்களா கைஸ், இங்கே வந்து பர்த்டே கொண்டாடிட்டு இருக்குது. இந்த மிஸ்டிக்கெல்லாம் அந்த பஞ்சு மிட்டாயில் விடவே கூடாது கைஸ். இந்த மாதிரி பஞ்சு மிட்டாயெல்லாம் சின்ன பண்ணுறது. இருங்க அதை போய்ட்டு இந்த ஷெட்டில் போய்ட்டு பொருள் தேவை கைஸ். எடுத்துகிட்டு வந்து ராக்கெட் லான்ச்சர் எடுத்துகிட்டு வந்து முட்டெல்லாம் பார்த்தோம். ஆனால் ராக்கெட் லான்ச்சர் இல்லை இங்கே. அதனால் வந்துட்டு ரொம்ப ஃபயர் கிராக்கர், அதாவது பட்டாசு எடுத்துகிட்டு போகிறோம். பட்டாசு எடுத்துகிட்டு போயிட்டு கேக்கை வெட்டிக்கும்போது வாயிலே வெடிச்சிடும். கேக்கு ஆயில் வைக்கும்போது கேண்டில் வைக்கும்போது அப்படி ஊதும் கைஸ். ஊதும் டப்புன்னு வெடிச்சிடும். அது மாதிரி நம்ம பண்ண போகிறோம். எங்கள் மிஸ்டேக் கேக் வச்சுட்டு போயிடுச்சு. அதாவது பஞ்சு மிட்டாய் வச்சுட்டு போயிடுச்சு. அது பாருங்கள் கைஸ், பஞ்சு மிட்டாய் வச்சுட்டு 10 பசங்க ஸ்கூலில் இருக்க பசங்க பஞ்சு மிட்டாய் விடலாம் கைஸ். 10 ஸ்பெஷலாக நாங்கள் பஞ்சு மிட்டாய் சாப்பிடுங்க சொல்லிட்டு கொடுக்கலாம். இல்லை அதெல்லாம் இங்கே மிஸ்டேக் சொன்னால் அந்த பாருங்கள் டென்ஷன் அடிச்சு என்ன திமுரு இருந்தால் என் பஞ்சு மிட்டாயை பற்றி சொல்லிட்டு வருது கற்றுட்டு பாருங்க. இடாடே ட்ராப்புக்கு மண்டையில் போகிறேன். அப்போ நடாச்சு ட்ராப் எங்கடா போச்சு. எங்கே ட்ராப் ஆகணும், எங்கடா ட்ராப்பு. இங்கே பின்னாடி இருக்கோ ஜஸ்ட் மிஸ் பின்னாடி வந்து ட்ராப்பில் விழுந்துருப்பேன் நானே. இருங்க அந்த மிஸ்டி ட்ராப்பில் மாட்ட வைக்கலாம் நம்ம. இருங்க போடுறோம் வாடி அவ்வளோதான் வச்சு மிஸ் ஆகிடுச்சா. ஐயோ ஊற இருங்க, ஒரு ட்ரிக் இருக்குங்க. என் மிஸ்டி வச்சுட்டு அந்த ஏணி வேலை ஏறிடுங்க. சரி ஏறிட்டிங்கன்னா அது லூசுது. மிஸ்டிக்கு வந்துட்டு எப்படி சொல்லுது, பஞ்சு மிட்டாய் மூலையே இல்லை. இங்கே மேலேருந்து இங்கே கீழேருந்து மேலே ஓடி வருங்க கைஸ். பாடி கேஷுவலாக இருக்கலாம். ட்ராப்பில் மாட்டிச்சிடா அடப்போங்கடாடி. ஏடாடி நான் ஒரு பிளான் வச்சுருந்தா ட்ராப்பில் மாட்டிச்சிடாது அடப்போங்கடா. சரி விடுங்க கைஸ், நம்ம போய்ட்டு வேலையை பார்க்கலாம். இந்த மிஸ்டியை மட்டும் மேலே பிடிச்சா வந்து நிம்மதியாக இருக்கும். டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு நல்லாயிருக்கும் பார்க்குறேன். போக மாட்டேது, அதான் போயிடுச்சு கொஞ்சம் தூரம். அந்த பக்கம் போயிடுச்சு. இந்த பக்கம் போயிட்டு பட்டாசு வச்சுட்டு வந்துடலாம். அவன் பட்டாசு வச்சு மட்டும் பத்தாது கைஸ். அது பட்டாசு வந்துட்டு ஒரு டேப் போட்டோம். ஏன்னா பட்டாசு வெளியே இருக்கா, அது கேண்டில் வந்துட்டு ஒரு கலராக இருக்கும். அது பார்த்தோன்னே மிஸ்டிக் சண்டை என்னடாச்சு, எப்படி இழுத்துக்கு வந்துச்சு, எப்படி ட்ராப் அதான் மாடிச்சு, ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. இப்போ வந்துட்டு டேப் போட்டணும். அதில் ஒட்டாமல் போயிட்டீங்கன்னா மிஸ்டிக் கண்டுபிடிச்சிடும் பட்டாசுன்ட்டு. ஓகே ஓடுறா. இப்போ வந்துட்டு ரொம்ப அந்த பஞ்சு மிட்டாய் வந்துட்டு அந்த கேண்டில் வந்து ஊதும் போது வெடிச்சிடும். நம்ம ஓடிடலாம் கைஸ். இப்போ வந்துட்டு மிஸ்டி பர்த்டே அன்றைக்கி நான் வந்து கெடுத்து விட போகிறோம். நம்ம ஏன்னா எத்தனை பசங்க ஸ்கூலில் அடி பண்ணி பஞ்சு மிட்டாய் கொடுக்க மாட்டேன் கைஸ். நான் கூட மிஸ்டி ஸ்டூடெண்ட் தான் கைஸ். வந்துட்டு இந்த பஞ்சு மிட்டாய் ஸ்டூடெண்ட் தான் கைஸ். ஸ்கூலில் படிச்சிருந்தேன் கைஸ். ஒரு பஞ்சு மிட்டாய் பிச்சு கொடுனா மண்டையை கூட்டி விடுச்சு கைஸ். அதை சந்தோஷத்துக்கு எடுத்து விட்றேன். இருங்க போகிறா பட்டாசை பார்த்தாடா.
அவ்வளோதான் மிஸ்டி ஊதும் போது டொப்புன்னு வெடிக்க போகுது. எனக்கு மூஞ்சி போய் க்ளோஸ் வைக்க பாருங்க இப்போது மூஞ்சி உண்மையில் அப்பா வெடிச்சிருச்சு பார்த்தா சாமையாக வெடிச்சிருச்சா மூஞ்சிலேயே பாருங்க திட்டு வந்து திட்டு கத்துது யாரா இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க இப்போ வந்துட்டு வாங்குறீங்களா என்ன பாடாங்கட்டி வாங்குறீங்கிறியான்ட்டு. இப்போ வந்துட்டு இப்போ என்னன்னா மிஸ்டேக் ஒரு பாடத்தை கற்றுக்கணும் அது மறக்க முடியாத அளவுக்கு அவள் புக்கில் போய்ட்டு ஒரு ஸ்பைடர் வைக்க சொன்னாங்க. இந்த பஞ்சு முட்டை வந்துட்டு ஒரு புக்கு படிதாங்க இது பெரிய அறிவு வந்து பெரிய அறிவு ஜீனி இது புக்கு படிதான் அது. இப்போ புக்கு படினேன்னு சொல்லிட்டு டிவி பார்த்துருக்கு இதெல்லாம் போய்ட்டு என்ன பண்ணுறது இதை போய்ட்டு ஒரு புக்கு படிமா கைஸ் அந்த புக்கில் போய் ஸ்பைடர் வைக்கணுமா. இப்போ பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஒரு பூனையை வந்துட்டு கடத்தி வச்சிருந்துச்சு இந்த வாட்டி ஸ்பைடர் வச்சிருக்கு வீட்டில் குடும்பப்படுத்திட்டு வச்சு அது ஸ்பைடர் விட்டு அவன் பாய விட்றாத எங்கள் போயிட்டு மேலே போய்ட்டு ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பொருள் தேடணும் கைஸ். இங்கே பாருங்க கீழே போட்டு பார்த்தீங்களா ஃபைண்ட் தி ஸ்பைடரு பி கேர்ஃபுல் இட் பைட்ஸு ஒரு ஸ்பைடர் நம்ம கையால் எடுத்தால் கடிச்சிடும் அதான் வந்துட்டு உங்களுக்கு க்ளவுஸ் தேவை கைஸ் அதான் க்ளவுஸ் தேடணும் ஃபஸ்ட்டு. எங்கே இருக்குது க்ளவுஸ் எங்கே இருக்குது இந்த இது என்ன ரூம்னு தெரில இது வந்து மிஸ்ட்ரி ரூமா பஞ்சு முட்டை ரூமா இவன் கீழே அப்புறம் ஃபோட்டோ பேசிட்டு நான் தான் அந்த உலகத்துலேயே பேர் அழகி என்ன மாதிரி யாருமே இல்லை இந்த ட்ரெஸ்ஸில் பாரு எவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு தனியாக பேசிட்டு இருக்கு. அதனால் லூஸு பஞ்சு முட்டாய் இவங்க லூஸாக இருக்கு. இங்கே பாருங்கள் இது ஸ்பைடர் இருக்குது இந்த ரூமில் தான் வந்துட்டு ஒரு பூனையை கடத்தி வச்சு இங்கே பாருங்கள் ஜிம்மில் வச்சுருக்கு இங்கே பாருங்களா இந்த பஞ்சு முட்டாய் பாருங்களேன் ஜிம்மில் இங்கே பாருங்கள் ஒர்க் ஷாப் பண்ணுறது இங்கே தான் க்ளவுஸ் இருக்குது தூக்கூடாத இது வீட்லேயே ஜிம்முலாம் வச்சுருக்கு இந்த மிஸ்டி அப்பா இங்கே பாருங்கள் மேலே தான் அட்டிக்கு மாதிரி இருக்குது என்னன்னு தெரில. சரி விடுங்க போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் ஸ்பைடர் எடுக்கிற வேலையை பார்க்கலாம். ஸ்பைடர் எங்கே இருக்குது அந்த இருக்குது ஓப்பன் பண்ணு எட்ரா ஸ்பைடரா அதெல்லாம் கையில் எடுத்தாச்சு ஸ்பைடரை ஸ்பைடரை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது ஆஃப்ரிக்காலேருந்து தூக்கிட்டு வந்த மாதிரி ஸ்பைடர் இருக்கு பயமாக இருக்குது பார்க்கறதுக்கு. மேலே இங்கே பாருங்க ஒரு எனர்ஜி ட்ரிங்க் இருக்குது குடுறா மடக்குன்ட்டு கிளுக் அவ்வளோதான் சூப்பராக இருக்கா இப்போ ஓடுறா எனர்ஜியாக ஓடுறா என்னடா அடி போட சீரப்படா எனர்ஜி ஏறின மாதிரி இல்லையே கைஸ் இது எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சப்பா. சரி விடுங்க நம்ம போய்ட்டு புக்கில் ஸ்பைடர் வைக்கிற வேலையை பார்க்கலாம். இப்போ மிஸ்டி மேலே போயிருக்கு அதனால் நமக்கு கிளியர் வராது எது ரொம்ப டக்குன்னு பெஸ்ட்டு வந்துடலாம். ஓப்பன் பண்ணுறேன் இங்கே இல்லை ஒரு புக்கு இருக்குங்க கைஸ் இங்கே பாருங்களேன் ஆர்கேடு பூல் டேபிள் இதே பாருங்கள் பூல் டேபிள்னு சொல்லுவாங்க அதை வந்துட்டு எல்லாம் பெரிய ஆளுங்க தான் விளையாடுவாங்க அதெல்லாம். இதே பாருங்கள் டைனிங் டேபிள் எவ்வளோ பெரிய டேபிள் வீட்டில் யாருமே எவ்வளோ பெரிய டேபிள் வச்சுருக்கு பாருங்க கைஸ் வந்துட்டு பஞ்சு முட்டாய் வந்துட்டு பசங்களை குடும்பப்படுத்தி காசு சம்பாரிச்சு இவ்வளோ பேர் மாளிகையே கட்டி வச்சிருக்கு ஒரு கோட்டை மாதிரி கட்டி வச்சிருக்கு வீட்டுக்கு எவ்வளோ பேர் விடுறாது. இங்கே பாருங்கள் ஸ்டடி ரூம் தனியாக படிக்க தூரம் இங்கே பாருங்கள் இங்கே தான் படிக்க மிஸ்டி இந்த இடத்துல ஸ்பைடர் வைக்கணும் தப்பான இடத்துல வச்சிடக்கூடாது. ஸ்பைடர் வச்சிச்சு இந்த கண்ணாடி வச்சிருக்கு இங்கே தான் அது கண்ணாடிலாம் இருக்குது இங்கே தான் வைக்கணும். இன்னொன்று புக்கு இருக்கும் கைஸ் இதே மாதிரி அதனால் அங்கே வச்சிங்கன்னா வந்து மிஸ்டி மாட்டாது வேறு புக்கு படி. இங்கே பாருங்கள் அட்டிக்கில் போகும்னு சொல்லிட்டு ட்ராப் வச்சிருக்கு பேஸ் பண்ண போகன்ட்டு இங்கே ட்ராப் எடுக்க முடியலடா எடுக்க முடியல. சரி விடுங்க போங்க ட்ராப்பே தேரடா எனக்கு படா இடமே தேரடா நான் அங்கேயே போடா இந்த போயிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இங்கே போய்ட்டு இங்கே பாருங்கள் ஸ்டீம்னு சொல்லுவாங்க அந்த ரூமை அங்கே போய்ட்டு ஸ்டீம் எடுப்பாங்க ஸ்டீம் பாத் சொல்லுவாங்க. ஸ்டீம் பாத்னா அந்த உடம்பு குறைக்கிறதுக்கு மாதிரி இருக்கான் யூஸ் பண்ணுவாங்க அதில் நம்ம உட்காந்துக்கலாம் இருங்க பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ பெரிய இப்போ ஆளாக எவ்வளோ பெரிய வீடு வச்சுக்கிட்டு அது உட்காந்துச்சு புக் ஓப்பன் பண்ணுது அதான் மூஞ்சி பாஞ்சிச்சு ஸ்பைடரு என் மூஞ்சி ஏந்திரிங்குது மூஞ்சி ஒட்டிக்கிச்சு கைஸ் ஸ்பைடரு செம்மையாக கைஸ் இப்போ டான்ஸ் போகிறோம் மிஸ் வெறுப்பேற்றலாம் அந்த மிஸ்டியை அதான் மிஸ்டி வந்துட்டு எப்படி அந்த பஞ்சு மிட்டாய் வந்துட்டு அவன் முடியோட பைத்தியமாயிட்டாவன் முடினா அவனோட அப்செஷன்னா ரொம்ப இது உழுந்து போயிருக்க மாதிரி அதான் நீ அதை கெடுத்து விடு அப்படின்றான். மிஸ்டி வந்துட்டு பஞ்சு மிட்டாய் மண்டையை வந்துட்டு கெடுத்து விடணுமா. ஓகே போய்ட்டு வந்துட்டு அந்த பஞ்சு மிட்டாய் ஒரு மண்டை அதை நான் கெடுத்து விடணும் வேறு. சரிங்க கைஸ் இருங்க போய்ட்டு அந்த பஞ்சு மிட்டாய் மண்டை எனக்கு சும்மா ஓடுறதா இல்லை இன்றைக்கி போய் அதை கெடுத்து விட்றேன் இருங்க. அது பாத்ரூமில் தான் அதை வச்சுருக்கேன் அந்த பாத்ரூமில் போய்ட்டு அதை பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். ஷெட்டில் வந்துட்டு ஒருத்தர் மேலே லாக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு ரொம்ப சுற்றி இருக்கான் பார்க்கலாம் ப்ளையர்ஸ் அது இந்த ப்ளையர்ஸ் வச்சு இந்த ஆணியை கழட்டு விடுமான்னு தெரில சொல்லுங்க பார்க்கலாம். அதுட்டு டோர் ஓப்பனில் தான் வச்சு ஜன்னல் ஓப்பனில் தான் இருக்கணும் ஒரு ஜன்னல் இது ஓப்பன் பண்ணுமா டெஸ்ட்டாக பண்ணி பார்த்தேன் க்ரோபார் தான் தேவையா வச்சு சுற்றி இல்லை க்ரோபாரு அவன் இப்போ ஜிம்முலாம் வச்சுருக்கு கைஸ் இந்த பஞ்சு மிட்டாய். ஓகே கைஸ் விடுங்க நம்ம வந்துட்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு இந்த போய் பாத்ரூம் தேடணும் பாத்ரூமில் தான் நம்ம வேலை பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு தேர எங்கடா இருக்குது பாத்ரூமு எங்கே இருக்குது இங்கே பாருங்கள் மியூசிக் ரூமு ஒர்க் ஷாப்பு இங்கே பாருங்கள் ஏதோ இருக்குது என்ன மறக்குது ஏதோ இருங்க போய்ட்டு பாத்ரூம் இதுதான் இந்த ரூம் இங்கே தான் கைஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஷாம்பு தேவையில்லை இந்த ஷாம்பு தான் தேவை ஹேர் ரிமூவர் முடியை எடுக்கிறது எனக்கு தூக்கிட்டு போய்ட்டு இந்த ஷாம்புவில் போடணும். அந்த தப்பான ஒரு ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இது எடுத்துடக்கூடாது யூஸ் போட்டக்கூடாது போட்டிங்கன்னா பஞ்சு முட்டை கலர் மண்டை வந்து கலர் மண்டை ஆகிடும் அப்படியே கோழி கலர் வந்து கலர் கோழி மாதிரி ஆகிடும் மண்டை. அவர் மட்டும் இந்த மாதிரி நான் ஏற்கனவே பேர் அழகி இன்னும் இது போட்டிருந்தும் அழகி ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மொக்க போடாது அதில் கேட்டுக்க முடியாது நம்மளால் அதை போடுறாதீங்க சரியாமா. இப்போ வந்துட்டு இந்த பஞ்சு முட்டை என்ன வந்து பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஹேர் ரிமூவ் ஆகிடும்னு நினைக்கிறேன் முடி மட்டும் போய்டுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு எப்படி போகுதுன்னு பார்த்தலாம். இப்போ தான் குளிக்க போகுது பாருங்க கைஸ் எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்க கைஸ் உங்களை பார்த்தா மட்டும் அப்படியே காண்டாமிருகம் துரத்துங்க கைஸ் இது ஓகே கைஸ் எல்லாம் உள்ளே வந்துருச்சு எனக்கு இப்போ தான் பாத்ரூம்குள்ளே போகுது என்ன பண்ணு பார்த்தலாம் ஏன்னா அது காட்டு வச்சு ட்ரெஸ் மாதிரி இருக்குது எனக்கு உள்ளே போகுது உள்ளே
உள்ளே போயிட்டு ஷாம்பு போடுதுன்னு நினைக்கிறேன். ஷவரில் எடுக்குது பாருங்க, பாத்தப்பெல்லாம் வச்சுருக்குது. ரொம்ப பயணமான ஆள் கைஸ் மிஸ்டி. எனக்கு பஞ்சு மிட்டாய் மாட்டையில் ஏதோ போடுது. பபுள் வருது. என்னடா ஆச்சு? ஓகே குடிச்சிட்டு இருக்கு இப்போ. எங்கே போகிறாங்க சாய்ஸ்? மொட்டையை அடிச்சு மிஸ்டி. டேய் பஞ்சு முட்டை என்னடா அப்படியே அடிச்சுட்டு பஞ்சு முட்டை பாய் முடி கொட்டிட்டு பார்த்தா மொத்தமாக போயிடுச்சு கைஸ். ஆனால் வந்துட்டு பாவம் கைஸ், இந்த பஞ்சு முட்டைக்கு வந்துட்டு பஞ்சு முட்டை தான், பஞ்சு முட்டையில் முடி தான் எனக்கு பிடிக்கும் கைஸ். பஞ்சு முட்டை மாதிரியே இருக்கும். அது போயிடுச்சு கைஸ். பாவம் கைஸ், இந்த பஞ்சு முட்டை அழுவுது. பஞ்சு முட்டை போயிடுச்சு சொல்லிட்டு அழுவுது. போனீங்க இப்படியே கேளுங்க கைஸ். பஞ்சு முட்டை மண்டை முடியெல்லாம் போயிடுச்சு. இப்போ சரி விடுங்க, அடுத்த சாப்டர்னு வந்துட்டு நம்ம இன்னும் ஒரே ஒரு சாப்டர் மட்டும் மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒன்று தான் இருக்குது கைஸ். இது முடிச்சிட்டா இன்னும் மூணு இதாக இருக்குது. அதையும் முடிச்சிட்டா நம்ம அது ஃபஸ்ட்டு சாப்டர் முடிச்சாச்சு. அடுத்து நிறைய சாப்டர் இருக்குது கைஸ். 1 by 1 நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து ஈஸ்டர் சாப்டர்லாம் ஒன்று இருக்குது, அதை ஸ்பெஷலாக போகலாம் நம்ம. இப்போ பாருங்கள், மிஸ்டி வந்துட்டு சன் பாத் எடுக்குதான், அதை போய்ட்டு நம்ம வந்து கெடுத்து விடணுமா அதை. ஓகே கைஸ், இப்போ வந்து மிஸ்டி சன் பாத் எடுக்குதான். பார்த்தீங்களா கைஸ், ஸ்டூடெண்ட்லாம் நமக்கு வெயில் காலத்தில் சம்மர் சீசனில் கூட படிக்க வச்சு கொடூரப்படுத்தி மேக்ஸை மண்டையில் போட வச்சு எல்லாம் கொடூரப்படுத்திட்டு இது மட்டும் ஜாலியாக சன் பாத் எடுக்குது கைஸ். பாருங்கள் இது பாருங்கள் உட்காந்து வார்ம் அப்பான். இது பேர் எக்ஸசைஸாக. பார்த்தீங்களா கைஸ், வந்துட்டு இது எக்ஸசைஸ் பண்ண தான் நம்ம பார்க்கணும். அதை இருங்க கைஸ், சும்மா வரக்கூடாது. ஃபஸ்ட்டு ஷெட்டுக்கு போனோம். ஷெட்டுக்கு போய்ட்டு நம்ம பொருள் எடுக்கணும் கைஸ். எல்லாம் ஆயுதம் சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா கையை தூக்கிட்டு இது வந்துட்டு எக்ஸசைஸ் பாருங்கள். இதுமாதிரி எக்ஸசைஸ் பார்க்க முடியாது, பார்த்து கற்றுக்குங்க கைஸ். மிஸ்டி சொல்லி கொடுக்குங்க இப்படி பண்ணான்ட்டு. இங்கே பாருங்கள், இப்படி பாருங்கள் உட்காந்து இந்த எக்ஸசைஸு. முட்டு வலி வராது அது மாதிரி பண்ணால். முட்டு வலி ஏற்கனவே முட்டு வலி எல்லா வலியும் உனக்கு தான் இருக்குது. நீ வேறு பண்ணி ட்ராப் எடுத்துகிட்டு போய்ட்டு மிஸ்டி வந்து நான் போட்டுடலாம். இருங்க தூளாட்டுறப்ப ட்ராப் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த மிஸ்டி மண்டையிலே போடலாம், பஞ்சு மிட்டாய் மண்டையிலே போடலாம். வெறும் பஞ்சு மிட்டாய் அங்கே போய்ட்டுருக்கு. இன்னும் பார்த்து தொத்தலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜன்னல் வழியை பார்த்துட்டு கூட வரும் கைஸ். மிஸ்டி சொல்ல முடியாது. இந்த பஞ்சு மிட்டாய் இருக்குது, திடீர்னு ஜன்னலை பார்த்து கூட ஓடி வரும் நம்மளை பார்த்துட்டு. நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் கைஸ். நீங்கள் தான் இப்போ அதுக்கு போய்ட்டு ட்ராப்பை போடலாம் பார்த்தா அது மிஸ்டி பார்த்துட்டு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பஞ்சு மிட்டாய் பாட்டுறோன்னு ஜாக்கிரதையாக இருக்கணும். இருங்க வரட்டும் அது வர வைக்க தான் போனேன். இங்கே இப்போ ட்ராப்பு மண்டையிலே போட்டலாம். இருங்க அதில் வந்துடுச்சு. என்னடாச்சு படவே இல்லை எப்படா ஓரம் மிஸ்டி பார்த்துட போகுது. இருங்க இந்த பக்கம் ட்ராப்பில் வர வச்சிடலாம். அதை ட்ராப்பில் கலவை வச்சிருச்சு. அவ்வளோதான். என்னடாச்சு? ஏன்னா ட்ராப்பில் காலை வச்சு நார்மலாக ஆகிடுச்சு. இருங்க வந்துட்டு ரொம்ப கரெக்டான சேரை பார்த்து கட் பண்ணணும். அதை சாவை வச்சு கட் பண்ணாலும் மிஸ்டி வந்துட்டு இந்த பஞ்சு மிட்டாய் வேறு சேரில் உட்காந்துரும். அதெல்லாம் வந்துட்டு மிஸ் ஆகிடாது. இந்த வாட்டி நம்ம கரெக்டான சேரில் போகணும் கைஸ். மேலே போய்ட்டு இப்போ கிச்சன் பக்கம் போகுது. கிச்சன் பக்கம் போ போயிடுச்சா? அவ்வளோதான், பஞ்சு மிட்டாய் போயிட்டுருக்கு. இது போனாலே போய்ட்டு அதை கட் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் வீடியோ போகலாம் மறக்காமல் வந்துட்டு இன்னும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. நம்ம 158 சப்ஸ்கிரைப் வந்துச்சிட்டோம் கைஸ். 158 வந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாச்சு கைஸ். தேங்க்யூ கைஸ். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நம்ம இப்போ போய்ட்டு நம்ம மிஸ்டியை மட்டும் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ இந்த மிஸ்டி வந்துச்சுன்னா போதும். உட்காந்துச்சுன்னா சேரு கல் விழுந்துடும் கண்டிப்பாக, எனக்கு தெரியும். இருங்க போயிட்டு இதனடா டேபிள் இது பெயிண்ட்டு ப்ரஷ்லாம் இருக்குது. சரி விடுங்க, ஏதோ ஒன்று போங்க. இப்போ போய்ட்டு மிஸ்டி என்ன பண்ணுறது பார்த்துடலாம். போது மிஸ்டி போயிட்டே இருக்குது. சீக்கிரம் பொடி இன்னாடி இவ்வளோ நேரம் போயிட்டுருக்கு. அந்த பஞ்சு மிட்டாய் இருக்கே கைஸ், ஆமாம் பொறுமையாக போகுது. அதெல்லாம் விழுந்துருச்சு மண்டையில் நச்சலாம் சுற்றுது. ஓகே கைஸ், அதான் பஞ்சு மிட்டாய் வந்துட்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மார்க்ஸ் எடுத்து அவளை பிறந்து விட்டு இப்படி பண்ணிச்சு. ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய் ஃப்ரம் கோஸ். பாய்.